வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்கன்னா குரு தத்துவத்தை பற்றி. இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால குரு தத்துவத்தை பற்றி, அதே மாதிரி நம்ம பல்ஸ் பேலன்ஸிங்கை பற்றி நிறைய பார்த்துக்கிட்டே வரோம். உங்களுக்கு வெறும் கையை பிடிச்சி நாடி பார்க்க தான் சொல்லி கொடுக்கல, அதுக்கு மட்டும் ஃபிசிக்கலாக வர வேண்டி இருக்கும். அது நான் அரேஞ்ச் பண்ணுவேன். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். மூலிகைகள்னால எப்படி பல்ஸ் பேலன்சிங் பண்ணலாம், நம்ம எனர்ஜியை தட்டி எழுப்புறதுனால எப்படி பல்ஸ் பேலன்சிங் பண்ணலாம், இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா குரு தத்துவத்துக்கு தட் இஸ் அப்படின்னா நம்ம உடம்பில் ஆக்சிஜன், குரு தத்துவம்னா ஆக்சிஜன். குரு தத்துவத்துக்கு ஆக்சிஜனை உடம்பில் ஏற்றுறதுக்கு நேச்சுரலாக ஒரு முறை. இப்போ நம்மளுக்கு பல்ஸ் பேலன்சிங் பற்றி தெரிஞ்சிட்டு இருக்கும்போது நீங்கள் சக்ராஸை பற்றியும் தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? எல்லாருக்குமே சக்ராஸ்னால் தெரிஞ்சிருக்கோம். இதெல்லாம் பேசிக் சக்ரா, ரூட் சக்ரா அப்படின்றது குரு தத்துவத்தை குறிக்குது. குரு தத்துவம்னா குரு பார்க்க கோடி நன்மை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குருவினுடைய தத்துவம் கரெக்டாக இருந்தால் நம்ம உடம்புல எல்லாமே நன்மையாக முடியும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். இதுக்கு நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, குரு தத்துவத்துக்கு ஒரு மூலிகை இருக்குது. அந்த மூலிகை என்ன மூலிகை அப்படின்னா வில்வம். வில்வம் அப்படின்னா, வில்லுன்னா ஷார்ப்புன்னு அர்த்தம், வம்முன்னா அதை ஷார்ப்பை ஏவுறதுன்னு அர்த்தம். ஷார்ப்பை ஏவுறதுன்னு அர்த்தம் வில்வம் அப்படின்னா நம்மளுக்கு. இப்போது நமக்கு தெரியும் ஜென்ரலாக சக்ராஸ்க்கு சில பீஜ மந்திரங்கள் இருக்குது இல்லையா? லம்பம் ரம் இந்த மாதிரி பீஜ மந்திரங்கள் எல்லா சக்கராக்கும் இருக்குது. இதில் வம்ன்றது மூலம், குருவினுடைய மூல மந்திரம், குருவுக்கு உண்டான மந்திரம். சக்ராஸில் குருவுக்கு உண்டான மந்திரம் இது. இப்போ பீஜத்தை ஷார்ப்பாக ஏவுறது அப்படின்னு பேர் இருக்குது இந்த வில்வ மூலிகைக்கு. இப்போது நமக்கு தேவையானது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வில்வ மூலிகையை வச்சு கூட நம்முடைய குருவின் தன்மையை நம்ம அதிகரிச்சுக்க முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வியாழக்கிழமைன்றதுனால இதை கொடுக்கலான்னு தோணுச்சு உங்களுக்கு, அதனால் கொடுக்குறேன். இப்போ குருவின் தன்மை அதிகமாகணும்னா வில்வத்தை வச்சு நம்ம அதிகமாக்கிக்க போகிறோம். எப்படி வச்சு குருவின் தன்மையை அதிகமாக்கிக்கலாம் அப்படின்னும்போது, குருவின் தன்மைன்னும்போது பிராணசக்தி, தட் இஸ் ஆக்சிஜன் லெவலில் நம்ம உடம்புல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதையும் தான் சேர்த்து தான் குருவின் தன்மை அப்படின்னு சொல்கிறது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவு வில்வத்தை பறிச்சுக்கணும். பறிச்சுட்டு நல்லா அரைக்கணும். மிக்சியில் அரைக்கக்கூடாது, அது அரவை கல் இருக்கும் இல்லையா, அதில் வச்சு நல்லா அரைக்கணும். இல்லைன்னா அம்மியில் வச்சு கூட அரைச்சிக்கலாம். நீங்கள் அரைச்சிக்கிட்டு அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு சைடு என்ன பண்ணணும், கன்று ஈனாத பசுமாட்டு சாணம், இது விற்பாங்க. மாடு வச்சுருக்கவங்க கன்றுக்குட்டி போடாமல் இருக்கக்கூடிய மாட்டின் சாணம், அதில் அவங்க காய வச்சு வெரைட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு நம்ம அந்த வெரைட்டியை வாங்கிட்டு வந்துக்கலாம். ஆனால் அது கன்று ஈனாத பசுமாட்டு சாணம், இது சித்தர்கள் சொன்ன டாபிக். அதனால் இதை கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸ் இருக்கும். அந்த வெரைட்டி வாங்கிட்டு அதை பவுடர் பண்ணிக்கோங்க. சும்மா கையில் அப்படியே பிச்சு பவுடர் பண்ணிக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவு வில்வம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே மாதிரி கைப்பிடி அளவு இந்த பவுடர் எடுத்து ரெண்டுத்தையும் அரைங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ அரைக்கணும். முதல்ல அதை தனியாக அரைச்சோம். இப்போ இந்த வெரைட்டியும் வில்வ இலையை அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அரைக்கணும். நல்லா அரைச்சி காய விட்டுடணும். நல்லா அரைச்சதுக்கப்புறம் அதை காய விட்டுடுங்க. காய விட்டுட்டு என்ன பண்ணணும், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மார்னிங் 5:30க்குள்ளே, தட் இஸ் 6க்குள்ளே, 5:30க்கு அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் குளிச்சு தான் போடணும்னு அவசியம், அது உங்களுடைய விருப்பம். குளிக்கிறதுன்றது உங்களுடைய விருப்பம். குளிச்சிட்டும் போடலாம், குளிக்காமலும் போடலாம். ஒரு சின்ன அகல் விளக்கில் கொஞ்சம் கற்பூரம் ஏற்றிட்டு அது மேலே ஃபுல்லாக இது போட்டுருங்க. இதை போட்டுருங்க. இந்த
இந்த சாணத்தையும் வில்வ இலையும் ரெண்டும் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த கலையை காய வச்சுருக்கோம். திரும்பி இந்த காய வச்சதை எடுத்து உதிர்த்து அது மேலே போட்டுடணும். ஸோ வீடு முழுக்க அந்த புகை வரும். இது வியாழக்கிழமை ஒரு நாள் செஞ்சால் போதும். வீடு முழுக்க அந்த புகை வரும்போது கம்ப்ளீட்டாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே குரு தத்துவம் கூடும், ஆக்சிஜன் லெவல் கூடும். ஓகே, இப்போ இதை பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதோட போதுமான கிடையாது. இதை என்ன பண்ணணும் அப்படியே நல்லா உதுத்துக்கிட்டு உடம்பு முழுக்க சேர்த்துக்கணும். பவுடர் போடுற மாதிரி உடம்பு முழுக்க அப்படியே ஈரமாக எல்லாம் சேர்க்க வேணாம். அப்படியே ட்ரை பவுடர் அடித்த மாதிரி உடம்பு ஃபுல்லாக பவுடர் தேய்ச்சிட்டு வெயிலில் நிற்கணும். நம்ம வெயிலில் நின்னிங்கன்னா கொஞ்ச நேரம் ஒரு 40 மினிட்ஸ் மினிமம் வெயிலில் இருந்துட்டு அப்புறமா சுத்தமான தண்ணியில் குளிக்கணும். சுத்தமான தண்ணின்னா தண்ணியே சுத்தமானது தானே, என்னங்க சுத்தமான தண்ணின்னு சொல்லி கேட்காதீங்க. சுத்தமான தண்ணின்னா இந்த முனிசிபாலிட்டி தண்ணி, இந்த குழாயில் வர தண்ணி கிடையாது. கிணத்தடி நீர் இல்லை, போரில் வர நீர். தட் இஸ் பூமியில் இருக்கக்கூடிய பூமி தத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை எடுத்து குளிக்கணும். இல்லைன்னா எங்கன்னா நீரோடை இருந்தால், நீரோடையில் ஆறு அந்த மாதிரி மூவிங் வாட்டர் ஏதாவது இருந்தால் அதில் குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் குளிக்கிறோம் அப்படின்னா நம்ம போர் வாட்டரை எடுத்து குளிக்கணும். அதுதான் சுத்தமான நீர், பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய நீர். அந்த நீரில் குளிச்சுட்டு என்ன பண்ணணும், 3 வில்வ இலை, 3 மிளகு, 1 வெத்தலை. 3 வில்வ இலை, 3 மிளகு, 1 வெத்தலை போட்டு நல்லா மெல்லணும். நல்லா மெல்லும்போது நீங்கள் வெத்தலை பாக்கு போட்ட மாதிரி ஆகிடும். அது அப்போ ஃபஸ்ட்டு எச்சில் துப்பிடுங்க, கீழே துப்பிடுங்க. அப்புறமா வரக்கூடிய எச்சில் முழுங்கணும். நார்மலாக நம்ம வெத்தலை பாக்கு போடுற மாதிரி தான். செகண்டில் வரக்கூடியது அப்படியே வெத்தலை பாக்கு போடுற மாதிரி நல்லா நல்லா மென்று முழுங்கிட வேண்டியது. எச்சில் மட்டும் இல்லை, அந்த கலவையும், தட் இஸ் வில்வ இலை, மிளகு, வெத்தலை போட்ட கலவையும் இருக்கும், அதையும் முழுங்கிட வேண்டியது தான். இவ்வளோ தான் வியாழக்கிழமை நீங்கள் செய்ய வேண்டியது. குரு தத்துவம் உங்களுடைய உடம்பில் அதிகரிக்க, ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்க. இது இதுக்கு இந்த மூல மந்திரம் நீங்கள் சொல்ல தேவையில்லை. இதுக்கு மூல மந்திரங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்க்கல. இப்போ இது சித்தர்கள் அந்த காலத்தில் செஞ்ச ஒரு முறை. இது குரு தத்துவத்தை உயர்த்திக்க அவங்க செஞ்ச முறை. இது அந்த முறை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இது ஈஸியான முறை தானே. தேர்ஸ்டே அப்படின்னும் போது நீங்கள் ஒரு நாள் தான் குளிக்க போகிறீங்க, ஒரு நாள் தான் அந்த வெத்தலை பாக்கு போட போகிறீங்க, ஒரு நாள் தான் வீட்டில் தூபம் போட போகிறீங்க. அதனால் முன்னாடி செஞ்சு வச்சுக்கலாம். இது அன்றைக்கி செய்கிற வேலை இல்லை, முன்னாடி செஞ்சு வச்சுக்கிற வேலை. அதனால் இது ஈஸி தான் அப்படின்றதுனால இதை இன்றைக்கி தேர்ஸ்டே அன்றைக்கி கொடுக்குறேன். ஸோ முடிஞ்சவங்கெல்லாம் பண்ணிக்கோங்க. இப்படி தூபம் போட்டு உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறம் இந்த வெத்தலை பாக்கு போடுறோம் இல்லையா, இதை போட்டுக்கிறது மூலமாக என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பிராணசக்தி அதிகரிக்கும். அப்புறம் நம்முடைய இம்யூனிட்டி கூடும். முக்கியமாக என்னென்னா குடும்பத்தில் இருந்த தடைகள்லாம் விலகும். முக்கியமாக மனசு சஞ்சலப்படாது. இன்னொரு ரொம்ப தேவையான விஷயம் என்னென்னா இளமை திரும்பும். இளமை திரும்பும்னா நம்மளுக்கு வயசாயிட்டாலும் இளமையாக இருக்கிற மாதிரி ஆகும். இளமை திரும்பி ரிஜுவினேட் ஆகும். இந்த செல்ஸ் எல்லாமே ரிஜுவினேஷன் நடக்குமா இதில். அதனால் எல்லாருக்கும் இன்றைக்கி தேவை இளமை திரும்பணும்னு நினைக்கிறவங்க தானே. அதனால் எல்லாருமே இது ட்ரை பண்ணிக்கலாம். ஒருத்தர் போட்டிங்கன்னா வீட்டில் எல்லாருக்குமே இந்த விஷயம் நடக்கும். குளிக்கிறது, வெத்தலை பாக்கு போடுறது தனித்தனியாக போட்டுக்கணும். இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செஞ்சால் போதும். எத்தனை வாரம்லாம் கணக்கு கிடையாது, நம்ம இஷ்டம். நம்ம ஒரு வாரம் செய்ய முடியல விட்டுருங்க, திரும்பி அடுத்த வாரம் எடுத்துக்கோங்க. கண்டினியூவாக செய்யணுன்னு கண்டினியூவாக செஞ்சிங்கன்னா வியாழக்கிழமை இது ரொம்ப அற்புதமான ரிசல்ட்ஸை கொடுக்கும். இது அந்த காலத்தில் நம்மளுடைய சித்தமார்கள் செஞ்சுக்கிட்ட முறை இது. அதனால் பிரயோக முறை இது. அதனால் இதையும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.